வணக்கங்க. நம்ம எல்லாரும் A1 பத்தி நெறைய கேள்விப்பட்டிருக்கோம். பார்லிமெண்ட்ல ராகுல்ஜி வந்து அவர் ஃபோட்டோவ காமிச்சாரு. சங்கிங்களுக்கெல்லாம் ஒரே கோவம். பாவம் மந்திரிச்சு விட்ட கோழிங்க மாதிரி இத டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எத போட்டாலும் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. காங்கிரஸ் ஆட்சியில நடக்கலையான்னு கேட்பாங்க. காங்கிரஸ் ஆட்சியில நடக்கலைங்க. என்ன நடந்திருக்குன்னு ரியல் எஸ்டேட் எல்லாரும் வீடு வாங்கணும், வீடு வாங்கணும்னு குதிக்கிறீங்கல்ல. இது மெயினாக ரியல் எஸ்டேட்டில் பெரிய 2 ஸ்கேமு. அதுக்கப்புறம் மற்ற ஸ்கேம் எல்லாம் இருக்குது. இதில் வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி ரெண்டுமே இன்வால்வ்டு. ஹெச்டிஎஃப்சிக்கு என்ன ப்ராப்ளம்னா, ஹெச்டிஎஃப்சி வந்து பில்டர் லோன் கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க. இந்த பில்டர் லோன் கொடுத்து மாட்டிக்கினதெல்லாம் எப்படியாவது வெள்ளம் வரணும், ஆர்பிஐ அவங்க நெருக்கிட்டு இருக்கிறாங்க. ஹெச்டிஎஃப்சியோட மெயின் ஓனர்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் தான் முதல் ப்ரமோட்டர்ஸ். இந்த ஹெச்டிஎஃப்சியிலேருந்து ஆரம்பித்து எல்லா பப்ளிக் செக்டர் பேங்க்கும் இன்வால்வ்டு. ஆனால் நம்மகிட்ட அம்மையார் என்ன சொல்கிறாங்க, பப்ளிக் செக்டர் பேங்க்கெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, ஒண்டர்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. டோட்டலாக 10 கம்பெனி இருக்குது. இந்த 10 கம்பெனியும் A1 தான் வாங்கியிருக்கிறாரு. நான் போடலை. ஆல் இண்டியா பேங்க் எம்ப்ளாயீஸ் அசோசியேஷன் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்திருக்கும். மயிலாப்பூரில் இருக்கிறவங்களும் நங்கநல்லூரில் இருக்கிறவங்களும் கொண்டாடுவாங்க. ஆனால் அவங்க போய் நிற்கிறச்ச மயிலாப்பூர் பெனிஃபிட் ஃபண்டில் காசு வரைச்ச யாருமே பேச மாட்டாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு மினிமம் டியூ சார்ஜஸ்ன்னு விழுந்துட்டுருக்கும். அதெல்லாம் ஒன்றும் சுண்ணாம்பு தடவின மாதிரி இருக்கும். அதனால் வாழை அறுத்து சுண்ணாம்பு தடவின மாதிரி இருக்கும். வாயை திறந்து பேச முடியாது. ஸோ இங்கே வந்து என்ன நடந்ததுன்னு பாருங்கள். முதல்ல அந்த காலமை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கம்பெனி பேர், இதில் ரியல் எஸ்டேட்டு, பவர் கம்பெனி, ரேயானு, போர்ட்டு இதெல்லாம் இருக்குது. A1ஓட எந்த கம்பெனி வாங்கியிருக்காங்கங்கிற லிஸ்ட்டும் இருக்குது. லோன்ஸ் எவ்வளோ டியூ இருக்குதுன்னு ஒரு லிஸ்ட்டு இருக்குது. அதில் எவ்வளோ தள்ளுபடி அப்படின்னு இருக்குது. எவ்வளோ பர்சன்டேஜ் நேஷ்னலைஸ் பேங்க்குக்கும் ஹெச்டிஎஃப்சிக்கும் லாஸு அப்படின்னு பேசுவோம். 96% முதல் 2 கேஸு. அப்புறம் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்துருக்காரு. 86% லாஸ். நான் 14% கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் 2 79ல் 1 77% லாஸு, 73% லாஸு, 72% லாஸு, 55% லாஸு, காரைக்கால் போர்ட்டு 43% லாஸ்ட்டு, கோர்பா பவர் கம்பெனி 42% லாஸ். அண்ணன் மட்டும் லாஸே பண்ண முடியாது. செபி சீஃபு எல்லாரையுமே ஃபிக்ஸ் பண்ணுவார். அம்மா யாரும் பேசவே மாட்டேங்கிறாங்க. பல கேஸ் வந்துடுச்சு. டெய்லி ஒரு அறிக்கை வந்துக்கிட்டே இருக்குது. 2 இடத்துல சம்பளம் வாங்கின அறிக்கை, 2 மணி தான் ஷேர் வாங்கினது, ஐசிஐசிஐ பேங்க்கு ஷேர் வாங்கினது, ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஷேர் வாங்கினது, அந்த ஷேரை வச்சுக்கிட்டே ஐசிஐசிஐ பேங்க்கும் ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ்க்கும் நடந்த விஷயத்தில் ஜட்ஜ்மெண்ட் சொன்னது. இது மாதிரி பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. A1 அவங்க காப்பாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆர்பிஐ எல்லாமே A1க்கு வேலை செய்யும். ஆனால் என்ன சொல்லுவாங்க, நம்ம இந்த மயிலாப்பூர்லேயும் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் இருக்கிறவங்க, இந்த ஐபிசி பார்த்தியாப்பா அதுதான் சூப்பர் அப்படிம்பாங்க. இந்த பேங்க்ரப்சியில் வேறு யாரும் கோட்டே கொடுக்கக்கூடாது. அவராக A1 போனால் போகுதுன்னு கொடுக்குற கோட்டை மட்டும் வாங்கிக்கணும். இதை பற்றி துக்ளக்லாம் எழுத மாட்டார். துக்ளக் சார் வந்து ஆடிட்டர் சார் இதெல்லாம் பேசவே மாட்டார். இதை பேசினா அப்புறம் பெரிய பாவமாயிடும் இல்லையோ. அதனால் இதை பற்றி அவர் பேசவே மாட்டார். வேறு ஏதாவது வேண்டாத விஷயத்தெல்லாம் நல்லா பேசுவார். மியூசிக் அகாடமியில் அவர் நடத்துகிற கான்ஃபரன்ஸ்லேயும் இதை பற்றி வாயே திறக்க மாட்டார். அதுதான் இவர் ஆவரேஜாக வந்து 61,832 crores இது லோன் அமௌண்ட்டு. 15,997 crores தான் A1 கொடுத்துருக்கிறாரு. A1க்கு பட்ட லாபம் 45,000 கோடி. லாஸு ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ அவங்களும் லாஸு. மெயின் லாஸ் வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்குக்கு. ஆனால் நீங்கள் மினிமம் பேலன்ஸ் வைக்கலன்னா உங்கள்கிட்டேருந்து டோட்டலாக அங்கே இங்கே வாங்கி 5,000 கோடி வாங்கியிருக்கிறாங்க. உங்கள் 5,000 கோடி எங்கே போயிருக்குன்னு இப்போ உங்களுக்கு நிச்சயமாக புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். இந்த எக்ஸாம்பிளில் ஹெச்டிஎஃப்சி கதை, இது மாதிரி எஸ்பிஐ கதை, நிறைய கதை இருக்குது. ரேடியஸ் குரூப் அப்படின்னு அதானி வாங்கியிருக்கிறாங்க. இதனால தான் பாம்பேயில் முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷனே வைக்கலை. அடுத்தது என்ன பண்ணியிருக்கிறாங்க, மகாராஷ்டிரா எலெக்ஷனை டிலே பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டைம் நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா
மகாராஷ்டிரா எலெக்ஷன் எல்லாம் கரெக்டாக இதோட வச்சாங்க. எங்கேயாவது தோத்து பெரியப்பா எலெக்ஷன் தோத்து வந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த பர்மிஷன், ஏன்னா ரியல் எஸ்டேட்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் பர்மிஷன் ரொம்ப வேணும், அவன் ஏதாவது கை வச்சிட்டா ப்ராப்ளம்னு இதை நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த ரேடியஸ் குரூப்பை பற்றி பேசுவோம். இது அதானி குட் ஹோம்ஸ் அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்கிறாங்க. இது என்னென்னா ஒரு பேங்க்ரப்ட் ரியல் எஸ்டேட் ஃபார்ம். இந்த ரேடியஸ் எஸ்டேட்டோட இந்தியாவோட இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடு எது நம்ம மயிலாப்பூர் மாமாலாம் பெஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் திஸ் கவர்மெண்ட்னு சொல்கிறாங்களோ அது மூலமாக அதில் வேற ஒருத்தர் ட்வீட் பண்ணிகிட்டே இருப்பார், ஒருத்தர் பெரிய ஸ்டாக் எக்ஸ்பர்ட்டு. இதுதான் சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பார். அந்த சக்ஸஸ் தான் இது. இதில் என்னென்னா 96% கட்டு. இதில் எல்லா டெட்டர்ஸும் அடி. இந்த ரேடியஸ் எஸ்டேட்ஸ்ன்னு சஞ்சய் சாப்ரியான்னு ஒருத்தர் ஓனர். இந்த சஞ்சய் சாப்ரியா என்ன பண்ணிட்டாரு, ஃப்ளாட்டை டெலிவர் பண்ணாமல் லோனை டெலிவர் பண்ணி லோன் டிஃபால்ட் பண்ணி போண்டின்ட்டார். கம்பெனியோட டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் 2834 கோடி ரூபா. அதோட ஒரு கொசுறு 0.92 92 லட்சம். ஸோ 2844 கோடி 92 லட்சம் கொடுக்கணும். இது ரெசிடென்ஷியல் ஃப்ளாட்ஸ். நீங்கள்லாம் ரியல் எஸ்டேட்டுன்னு குதிக்கிறீங்களே, அந்த ரியல் எஸ்டேட். இது என்ன பண்ணாங்க, எம்ஐஜி ரியல்டர்ஸ்னு பாந்திராவில் இருக்கிற ஒரு கம்பெனியோட பாந்திராவில் இருக்கிற லேண்டை டெவலப் பண்ணுறதுக்காக ஜாயிண்ட் வெஞ்சர் 15 டவரு 722 ஃப்ளாட். அதுக்கப்புறம் என்னென்னா கன்ஸ்ட்ரக்ஷனை ஜனவரி 2020 நிறுத்திட்டாங்க. கேட்டுட்டு என்னென்னா ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ் ரேடியஸுக்கும் முன்னாடி இருந்த டெனண்ட்டுக்கும் தகராறாயிடுச்சு. உடனே ஆல்டேட் அப்படின்னு போட்டு நிறுத்திட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, கிரெடிட்டர்ஸ் ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ புடென்ஷியல், யார் அம்மையாருக்கு இது கொடுத்தாங்களே ஈசாப், இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் லிங்க்கு. ஈசாப், ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ 100, இவங்க அண்ட் ஹோம் ஓனர்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து கேஸ் போட்டாங்க. கமிட்டி ஆஃப் கிரெடிட்டர்ஸ் இதில் ஃபார்ம் பண்ணாங்க. அதானி குட் ஹோம் என்ன சொன்னார், அவர் தான் ஒன்லி எலிஜிபிள், வேறு எவனுமே ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலையும் A1 மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வந்திருக்கிறாரு. அவர் என்ன பண்ணியிருக்கிறார், நான் அந்த ப்ராஜெக்டை டேக் ஓவர் பண்ணிக்கிறேன். இன்னொரு அப்ளிகண்ட் ஒருத்தன் உள்ளே வந்திருக்கிறான், அவன் நாட் எலிஜிபிள், செல்லாது அப்படின்னு தள்ளிட்டாங்க. செல்லாதுன்னு தள்ளினப்புறம் பெரிய தகராறாகி இவனுக்கு கலாட்டை இருக்குது. இப்போ ஐசிஐசிஐ புடென்ஷியலும் பீக்கனும் என்ன சொல்கிறான், இந்த ரெசல்யூஷன் ப்ரொஃபஷனல் எவனா ஒருத்தன் உட்காந்துட்டு இருப்பான்ல, அவன் அவனும் ஹெச்டிஎஃப்சியும் சேர்ந்து டீலிங் போட்டு அதானி குட் ஹோம்ஸுக்கு இதை கொடுத்துட்டாங்க. அவங்க மட்டும் அவங்க இன்ட்ரெஸ்ட்டை செக்யூர் பண்ணி எங்களை கோலி விட்டாங்க. 1700 கோடி டோட்டல் ரிசீவபிள்ஸு. கிரெடிட்டர்ஸுக்கு 76 கோடி ரூபா தான் கிடைக்கும். இவங்கெல்லாம் ஐயோன்னு அப்ஜெக்ட் பண்ணாமல் என்சிஎல்டியில் A1க்கு தான், பெரியப்பாவுக்கு தான், பெரியப்பாவோட பையனுக்கு தான் அப்படின்னு A1க்கு கொடுத்துட்டார். நான் யார் பெரியப்பான்னு சொல்லு, ரைட்டா? இதை பேசினா பார்லிமெண்ட் விட்டு தூக்கி போட்டாங்க ராகுல் காந்தி. இது மாதிரி விஷயத்தெல்லாம் பேசணும். கிரெடிட்டர் ரியாக்ஷன் என்ன சொல்கிறாரு, ஹெச்டிஎஃப்சி வாயை மூடிக்கிட்டு அப்படியே இருக்கும். ஏன்னா ஆர்பிஐ பின்னாடியிலேருந்து வச்சுருக்கணும் கத்தியை, அவன் வாயை மூடிக்கிட்டு அப்படியே இருக்கிறான். இதெல்லாம் கேள்வி கேட்டால் நம்ம எல்லாம் தேச துரோகி. அதுக்கப்புறம் என்னென்னா ஐசிஐசிஐ புடென்ஷியல் எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் வரணும்னு சண்டை போட்டிருக்கிறான். அதெல்லாம் ஓவர் ரூல்டு. எஸ் பேங்க்கு எஸ்பிஐ தலையில் கட்டிட்டாங்க, அவன் வாயை மூடிட்டு சும்மா இருந்துட்டான். இன்னொருத்தன் பிரமல் யார், A2ஓட சம்பந்தி. A2 சொல்லிட்டா சும்மா நம்ம வேற எங்கேயாவது நம்மளை கொலிப்பார் பிரிப்பான்ட்டாரு. எப்படி பாருங்க, A1 A2 எஸ்பிஐ ஹெச்டிஎஃப்சிக்கு ப்ராப்ளம், ஐசிஐசிஐ புடென்ஷியல் ஈசாப் எப்படி லிங்க் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா May 2024 எல்லாம் கரெக்டாக இருக்குது, எல்லாம் டிஸ்பிளேஸ். A1க்கு கிஃப்டட் அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி தாராவி ப்ராஜெக்டும் இது மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு அந்த ரிப்போர்ட் சொல்லுது. இந்த தாராவி ப்ராஜெக்டை தான் இப்போ அந்த முனிசிபல் எலெக்ஷன் நடந்தால் கப்புன்னு கை பிரேக் போட்டுருவாங்க. இந்த முனிசிபல் எலெக்ஷன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே டியூ. அந்த முனிசிபல் எலெக்ஷனை நடத்தாமையே வச்சுருக்குறாங்க. இது மாதிரி இது வெறும் ஒரு கேஸ், டோட்டலாக 10 கேஸ் இருக்குது. இது ஹெச்டிஎஃப்சி ப்ரைவேட்டு அப்படின்னா இந்த ஈசாப் கேஸ் எல்லாம் எடுத்து உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கிறேன். ரைட்டாக இது ஈசாப் கேஸு அதெல்லாம் எடுத்து சொல்கிறதுக்காக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மற்ற 10 கேஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 99% லாஸு பிஎஸ்யூக்கு.
அப்போனா லோவர் மிடில் கிளாஸுக்கும் மிடில் கிளாஸுக்கும் மினிமம் டியூக்கு சார்ஜ். பேங்க்குக்கு வந்தீங்கன்னா சார்ஜு, செக் புக்குக்கு சார்ஜ். லோனு கேட்டால் வீடு இருக்கான்னு கேட்பீங்க. ஏவனுக்கு 90% டிஸ்கவுண்ட், டேக் இட் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் நம்ம ஊர் பப்ளிக் செக்டர் பேங்க் நடக்குது. இன்றைக்கி பப்ளிக் செக்டர் பேங்க்கோட இண்டெக்ஸு 7 month லோக்கு இறங்கிடுச்சு. இன்னும் இறங்குன்னு சொல்கிறாங்க. பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.